வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழங்கள் விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து மற்றும் நன்மை பயக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். பல மருத்துவ நன்மைகள் இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கலாம், ஆரோக்கியமான கண் பார்வையை அதிகரித்துக் கொள்ளலாம், செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் பேரிச்சம்பழத்தில் இல்லைங்க மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் பேரிச்சம்பழத்தில் இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நினைக்கிறவங்கலாம் தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதே நமக்கு நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக வயசானவங்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலியிலிருந்து அவங்க நிவாரணம் பெறலாம். எலும்புகள் அவங்களுக்கு பலமாக இருக்கும். உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழ வகைகளில் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய பழங்களில் பேரிச்சம்பழமும் இருக்குது. சிலருக்கெல்லாம் உடலில் ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் அவங்க அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே சோர்வாகவே இருப்பாங்க. இதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா தலைவலி இருக்கும், மயக்கம் இருக்கும், கடுமையான சோர்வு உணர்வாங்க, கை நரம்புகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அது இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். குறிப்பாக அவங்களுடைய நகங்களில் கீரல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான். இதுக்கு அவங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அனிமியாவை சரி செஞ்சுக்கலாம். உடலில் ரத்தத்தினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய சக்தி பேரிச்சம்பழங்கள் இருக்குது. ஸோ ரத்தத்தை அதிகரிக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்களும் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணு, ரத்த வெள்ளையணு இரண்டுமே அதிகரிக்கப்படும். குறிப்பாக ரத்த சிகப்பணு இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த புரதம் அதிகப்படுத்தப்படும் போது அதோடைய லெவல் பேலன்ஸ்டாக வரும்போது அனிமியா, அந்த ரத்த சோகை பிரச்சனை மட்டும் கிடையாது, இன்னும் பல ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். அந்த ஆற்றலாம் பேரிச்சம்பழத்துக்கு உண்டு. கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் உறுப்புகளில் நம்ம கண் பார்வைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கண்கள் நமக்கு கண் பார்வை திறனானது எப்போதுமே மங்கலாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் கண்களுக்கு சரியாக ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது. தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிடுவர்களுடைய கண்களினுடைய பார்வை திறன் எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும். கூர்மையான பார்வை பெற்றுக்கொள்ளலாம். கண்புரை போன்ற பலவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தடுத்துக் கொள்ளலாம். எனவே கண் பார்வையை கூர்மையாக்கி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து பலப்படுத்தக்கூடிய ஆற்றல்லாம் பேரிச்சம்பழத்துக்கு உண்டு. இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதய சம்பந்தப்பட்ட நோயால் இப்போதும் பலரும் பாதிப்படைகிறாங்க. அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. அப்புறம் ஊட்டச்சத்து, இதயத்துக்கு அளிக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் போகிறதாலையும் இதயத்தை பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துகிறதால பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. மேலும் இந்த பொட்டாசியம் சத்து பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய இதயத்தில் கெட்ட கொழுப்பு குறைச்சிரும். நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் வைக்கிறதால இதய தமனிகள் உங்களுக்கு வலுவிழந்து போவது, தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம்லாம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இதய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்வு பெற்று இதயத்தை பலமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு கூட நம்ம பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தையும் எடுத்துக்கலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கு. மற்றும் நமது செரிமான மண்டலம் சரியான முறையில் செயல்படுவதற்கெல்லாம் இந்த நார் சத்து தேவைப்படும். நார் சத்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் வயிறு சுத்தமாக இருக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிடுவர்களுடைய செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனை, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நமக்கு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளே ஏற்படாத வண்ணம் நம்ம நம்மளுடைய செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னா பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை தீர்க்க
அதிகரிக்கிறது பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது விட்டமின் B6 கிடைக்கும். இந்த விட்டமின் B6 எதுக்குன்னு தெரியுங்களா? நம்மளுடைய மன அழுத்தத்தை இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ணி அதை க்யூர் பண்ணிடும். இப்போது விட்டமின் B6 யாருக்கெல்லாம் குறையுதோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய மன அழுத்தம் இன்னும் டபுள் மடங்காக அதிகரிச்சிடும். அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இதன் மூலமாக ஏற்படும். எனவே விட்டமின் B6 இருக்கக்கூடிய உணவுப் பொருளான பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இது என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதால நம்மளுடைய நரம்புகள்லாம் அமைதிப்படுத்தப்பட்டு மன அழுத்தம்லாம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு விட்டமின் B6 இருந்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மனம் சோர்வும் நமக்கு ஏற்படாது. பருவகால மாற்றத்தால் உருவாக்கக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கிறது பேரிச்சம்பழம். அதாவது சீசனை அட்டாக் ஆகக்கூடிய புதுவிதமான தொற்று நோய்கள், இந்த வைரஸ் தொற்று நோய்கள், பாக்டீரியா தொற்று நோய்கள் போன்ற எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பருவகால மாற்றங்களினால் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்த முடியும்னா அன்றாட வாழ்வில் சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல விதமான நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், அந்த காய்ச்சல் போன்ற பிரச்சனையுமே குணப்படுத்திக்கலாம். அப்புறம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பயங்கரமான தொற்று வியாதிகளாக இருக்கக்கூடிய வைரஸ் தொற்று நோய், பாக்டீரியா தொற்று நோய், பூஞ்சை எதிர்ப்பு நோய் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ நம்ம புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்திக்கிறதுக்கு இதனால் நம்ம பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து நம்ம உணவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா பருவகால நோய்கள்லாம் கியூர் ஆகிடும். எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு பேரிச்சம்பழம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் எந்த விதமான பலனும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் தவறாமல் அந்த டயட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய வயிறு நீண்ட நேரம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனாலவே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய கண்ட உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. இது மட்டும் இல்லாமல் பேரிச்சம்பழத்தில் பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி வளர்சிதை மாற்றத்தை சிறப்பாக வைத்திருக்கும். ஸோ உங்களுடைய மெட்டபாலிசத்தை சிறப்பாக வைக்கிறதால உடல் எடை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு, கொலஸ்ட்ரால்கள்லாம் கரைத்து வெளியேற்றுவதற்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பேரிச்சம்பழத்திலிருந்து கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார் சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை பெறலாம். விட்டமின் A என்னும் சத்தோடைய குறைவால தான் கண் பார்வை நமக்கு மங்கலாகும். இதை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் நமக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோடு கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். இதனால கண் பார்வை கோளாறுகளுமே நீங்கும். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். பேரிச்சம்பழத்தோடு நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி உங்களுக்கு கூடும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழலாம். கை கால் தளர்ச்சியும் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது மூளை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சளி, இருமலுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி நீங்கள் பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி, இருமல்லாம் குணமாயிடும். ஸோ இது போல் நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிடுங்க. நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.